ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பண்ண போகிறேன் சோளம் கிச்சடி. இதில் குளூட்டன் கிடையாது, ஃபேட் கிடையாது. யாராச்சும் டயட்டிங் பண்ணணுன்னா இது பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கிச்சடி பண்ணுறதுக்காக இன்க்ரீடியன்ட்ஸ்: வேர்க்கடலை, மிளகா இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். கேரட், பீன்ஸ், கார்ன், கேபேஜ், ஆனியன். சோளம் நான் குக்கரில் 4 விசில் வச்சுட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போடணும். கடுகு, ஜீரா போடணும். இப்போ வெங்காயம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆனியன் ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள் ஒன்று ஒன்றா போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நான் ஆயில் கம்மி யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ஆயில் கம்மி யூஸ் பண்ணலாம். ஏன்னா சோளம் ஆயில் இழுக்காது. இப்போ சால்ட் போடணும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு சோளம் போடணும். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வேக வைக்கணும். என்னோட கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வேர்க்கடலை பொடி போட்டு கேஸ் அணைக்கிறேன். இப்போ சோளம் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தி ஃபுட், யாரானாலும் சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பி சேஃப்.